ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்றாங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ஷிஃப்டிங்னா இருக்கிற ஃபார்முலாவை அடிஷனல் ஒரு டேம் வந்து எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும். அதான் நம்ம ஷிஃப்டிங் இருக்கிற ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இஜெட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எல் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இருக்குங்க. அப்போ இதனோட ஃபார்மேட் எப்படி ஆகுதுன்னா இஜெட் ஆஃப் ஏ பவர் என் இன்ட்டு ஸ்மால் எக்ஸ்எல். இதனோட ஃபார்முலா எப்படி வருதுன்னா எக்ஸ் ஆஃப் இஜெட் பை ஏ வருது. ஓகேங்களா? இப்போ வெறும் எக்ஸ்என் இருக்கிற இடத்துல ஏ பவர் என்னன்னு வந்துச்சுன்னா டிவைடட் பை ஏன்னு வருது. சரிங்களாம்மா? அதே ஓகே சார். ஃபார்முலா இஜெட் ஆஃப் ஏ பவர் மைனஸ் என் எக்ஸ் ஆஃப் என்னு வந்ததுன்னா இங்கே என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஏ இஜெட் மல்டிப்ளை ஆகும். சரியாம்மா? ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. சார் ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல வந்துட்டு ஏ பவர் என் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ல வந்தா இட் இஸ் எக்ஸ் ஆஃப் ஜெட் பை ஏ. அண்ட் இதே வந்துட்டு எக்ஸ் ஆஃப் என்னுக்கு வந்துட்டு டினாமினேட்டர்ல வந்தா, அதாவது டிவிஷனா வந்தா அது வந்துட்டு எக்ஸ் ஆஃப் ஏசெட் மல்டிப்ளிகேஷன்ல வரும். மல்டிப்ளிகேஷன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இஜெட் ஆஃப் ஒன்றுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்து காலையில் கொடுத்துருக்கோங்க? ஜெட் பை ஜெட் மைனஸ் ஒன். இஜெட் பை இஜெட் மைனஸ். அப்போ இஜெட் ஆஃப் ஏ பவர் எனக்கு நம்ம டெரைவ் பண்ணி தேவையில்லை. இஜெட் ஆஃப் ஏ பவர் எனக்கு ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். பட் இந்த ஃபார்முலா ஷிஃப்டிங் தியரம் ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம். ஏ பவர் என் இன்ட்டு 1. சரிங்களா? அப்போ இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னா நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் என்ன வந்துட்டு 1 எடுத்துக்கோங்க. ஆமாம்மா. இது எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண இன்னொரு ஐடியா சொல்லிடுறேன். இஜெட் ஆஃப் 1 இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இஜெட் டென்ஸ் டு இந்த ஏ பவர் என்ன இருக்குனாங்க இஜெட் பை ஏன்னு என்ன சொல்றாங்க. இது ஒரு நோட்டேஷன். ஓகே சார். ஷிஃப்டிங் தியரத்தோட நோட்டேஷன் இந்த ஸோ மாதிரி. பேசிக்கலி அந்த ஜெட் ஆஃப் என்னுக்கு மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம். ஆமா. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஜெட்டுக்கு வந்துட்டு சப்போஸ் ஏஎன் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா ஜெட் பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணும். ஏ பை என் வந்து டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா ஏசெட் சப்ஸ்டியூட். அவ்வளோதாங்க. அப்போ ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குதுல்ல, அப்போ அப்ளை பண்ணுங்க. இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் 1. அப்போ இஜெட் ரீப்ளேஸ் பை என்ன பண்ண போகிறோம்? இஜெட் பை ஏன்னு அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாமா? அப்போ அப்ளை பண்ணுங்க. அப்போ இஜெட் பை ஏ டிவைடட் பை இஜெட் பை ஏ மைனஸ் 1. ஏன்னா இஜெட் ரீப்ளேஸ் பை என்ன பண்ணிருக்கணும்? இஜெட் டிவைடட் பை ஏன்னு போட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. எல்சிஎம் எடுங்க. அப்போ என்னது? இஜெட் பை ஏ டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ. ஏ கட் ஆயிடும். கேன்சல் ஆயிடும். ஸோ ஜெட் பை ஜெட் மைனஸ் ஏ. இஜெட் பை இஜெட் மைனஸ் ஏ. சரியா? அப்போ டைரெக்டாக ஏ பவர் எனக்கு வந்து நம்ம டைரெக்டாக இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா அப்ளை பண்ணாங்க. நாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.